ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக்கில் தேர்ட் லெசன் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். உணவு பாதுகாப்பு அண்ட் நியூட்ரிஷன், அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி, அப்புறம் வந்து அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ஃபுட் கிரெயின்ஸ், பர்ச்சேசிங் பவர்னா என்ன, அக்ரிகல்ச்சர் பாலிசி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் வந்து பாவர்ட்டி வந்து மல்டி டைமென்ஷன் நேச்சராக இருக்குன்னு பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் பாலிசிஸ் இன் தமிழ்நாடு, பாலிசிஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபுட்டுனா என்ன. ஃபுட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் பீப்புள் ஈட் அண்ட் ட்ரிங்க் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் க்ரோத். ஃபுட்டுன்றது ஒரு பொருள், அது எதுவாக இருந்தாலும் அதை வந்து மக்கள் சாப்பிட்டாலும் அதை குடித்தாலும் அவங்க வந்து லைஃப்காக, அந்த லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அவங்க வளர்ச்சிக்காக உபயோகப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் அதை வந்து ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபுட் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, would denote a person's ability to eat enough and stay active and lead a healthy life. ஃபுட் செக்யூரிட்டினா என்னென்னா, பர்சனோட எபிலிட்டி, அவனால் எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு சாப்பாடு, அதே மாதிரி அவன் சாப்பிட்டு ஆக்டிவாக இருக்கிறது, அவன் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஃபுட் செக்யூரிட்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி என்னென்னா, யூஎனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டி பற்றி, ஃபுட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்ட் when all people all time have physical, social and economic access to sufficient, safe and nutrition food which meet the dietary need and food preference for a active and healthy life. ஃபுட் செக்யூரிட்டின்றது என்னென்னா, போதுமான அளவு எல்லா பீப்புளுக்கும் எல்லா டைம்லேயும் ஒரு போதுமான அளவு ஃபுட் வந்து இருக்கணும், ஃபிசிக்கலாக இருக்கணும், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆக்சஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லா வகையான மக்களும் அதுக்கு வந்து போதுமானதெல்லாம் இருக்கணும், சேஃபாக இருக்கணும், நியூட்ரிஷனாக இருக்கணும். அவங்களோட டயட்ரி நீட், ஒரு போதுமான அளவு வந்து சக்தி வந்து அதில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாக வாழ்க்கை வாழறதுக்கு அதுக்கு தகுந்த ஸ்ட்ரென்த் வந்து அதில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து FAO வந்து 2009 வெளியிட்டது. இதோட விரிவான டெஃபினேஷன் படி ஹைலைட்ஸ் த நீட் ஆஃப் ஃபுட் ஃபார் டு பி நியூட்ரிஷன். இது என்ன சொல்லுதுன்னா, ஃபுட் வந்து ரொம்ப நியூட்ரிஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட அடிஷ்னலாக வந்து அதர் ஆஸ்பெக்டும் தேவைப்படுது நியூட்ரிஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. எமினன்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் MS விஸ்வநாதன் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இஸ் physical, economical and social access to a balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care and primary education. MS சுவாமிநாதன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்ரிஷன் செக்யூரிட்டின்றது வந்து ஃபிசிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் கண்ணாலையும் அண்ட் சோஷியல் ஆக்சஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். சேஃபான ட்ரிங்கிங் வாட்ரு, என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும். ப்ரைமரி ஹெல்த் கேர் வந்து அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன் வந்து ரொம்ப ப்ரைமரியாக வந்து ஆரம்ப சுகாதாரம், ப்ரைமரி எஜுகேஷன், அதாவது 1 to 5 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து அதை தான் சொல்கிறாங்க. ப்ரைமரி எஜுகேஷன் வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி என்னென்னா, அது வந்து அவைலபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி அண்ட் அப்சர்ப்ஷன். அவைலபிலிட்டினா என்னென்னா, இஸ் எ ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டாக் இன் டிசைர்ட் குவான்டிட்டிஸ் விச் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், சேஞ்சஸ் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் இம்போர்ட். நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஃபுட் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபுட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு போதுமான அளவு ஃபுட்டோட இருப்பு வந்து போதுமானது அளவுக்கு நம்மளுக்கு தேவையானது அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்னா, இப்போ தேவையை டொமஸ்டிக்காக உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டாக்கை பொறுத்து, உற்பத்தி பண்ண ஸ்டாக் பொறுத்து கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருந்தால் விட்டுடலாம், கம்மியாக இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆக்சஸ் டு ஃபுட். ப்ரைமரியாக பார்த்தோன்னா மேட்ரு ஆஃப் பர்ச்சேசிங் பவர் தான் வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு பொருள் ஒரு ஃபுட்டை வாங்கிறதுக்கு. இது வந்து க்ளோஸ் லிங்க் வித் த கேப்பபிலிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களால எவ்வளோ வாங்க முடியும், அதே மாதிரி அவங்களோட எந்த வேலை செஞ்சு அந்த வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன், எப்படியாப்பட்ட வேலையிலேருந்து அவங்க சம்பாதிச்சு அதை வந்து வாங்குறாங்கன்றதை பொறுத்தும் அது இருக்குது. அடுத்தது வந்து கேப்பபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டர்ன் ரிலேட்டட் டு
இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டியும் இருக்கணும், ஒரு திறமையும் ஒரு ஈடுபாடும் இருக்குதுன்னா அதுக்கான இது வந்து மெயின் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் அண்ட் பணம் வந்து இருந்தால் தான் வந்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்சார்ப்ஷன்ன்றது என்னென்னா எபிலிட்டி டு பயாலஜிக்கல் யூட்டிலைஸ் த ஃபுட் கன்சப்ஷன். இப்போ நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டோம், அதை நம்ம உடம்பு வந்து ஜீரணம் பண்ணி அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கான சக்தி இருக்கிறது தான் வந்து அதை வந்து அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின். Food security of the people in a country is not depend on the quantum அளவு of the food availability but also on the ability of the people to purchase access food and to stay in appropriate healthy environment. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் த பீப்புள்னால் இப்போ நிறைய அபரிவிதமான ஒரு ஃபுட் இருந்துட்டுன்னா அது வந்து ஃபுட் பீப்புளுக்கு ஃபுட் செக்யூரிட்டியான்னு கிடையாது. அதை வந்து எல்லா மக்களும் எல்லா விதமான ஃபுட்டையும் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுற திறமை வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸ்டேடியின் அப்ராப்பரேட் எபிலிட்டி வந்து மக்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அஸ் அன் அதர் டெவலப்மெண்டல் இஷ்யூ வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஆல்சோ ரிலேட்டட் டு த கண்ட்ரிஸ் ஓவரால் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இது எப்படி வந்து ஜஸ்ட் அஸ் அதர் டெவலப்மெண்ட் இஷ்யூ மாதிரி சுதந்திரம் வாங்கும்போது ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் த பீப்புளும் வந்து அப்போ வந்து கண்ட்ரியோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியா வந்து எது சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளான்டு டெவலப்மெண்ட் மாடலை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஆஃப்டர் வந்து இனிஷியல் ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்தாங்க 5 years பிளான் மூலிமா. ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொடுத்தாங்க. அண்ட் ரெக்கரண்ட் ட்ரவுட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை இந்தியா புஷ்டு டு டிபெண்ட் ஆன் இம்போர்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து ட்ரவுட் வறட்சி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இந்தியா வந்து எதில் தள்ளப்பட்டதுன்னா டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். நம்ம வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு தள்ளப்பட்டுச்சு. அதே டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த அவைலபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குட் நாட் பெர்மிட் ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கிரெயின்ஸ். நம்ம வந்து இது ரொம்ப இப்போ இருந்த அந்நிய செலாவணி ரிசர்வ் நம்ம கையில் இருந்த காசுப்படி அவங்களால ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கவும் முடியல, வாங்கிறதுக்கு பர்மிட்டும் பண்ணல. அதே மாதிரி இம்போர்ட் ஆஃப் கிரெயினையும் வந்து பர்மிட் பண்ணல. இந்தியா வந்து பார்த்தோன்னா ப்ளீடுனா என்னென்னா கோரிக்கை வச்சுச்சான். கோர்றது ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் ரிச் கண்ட்ரிஸ் டு அட் கன்செஷன் ரேட். அது என்ன பண்ணிச்சான், அவங்கக்கிட்ட அவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியாக இருந்ததுனால வந்து அது என்ன பண்ண இந்தியா வந்து கோரிக்கை வச்சுச்சா மற்ற வளர்ந்த கண்ட்ரிக்கிட்ட கன்செஷன்னா மானிய விலையில் வந்து கொடுக்க சொல்லி. அப்போ வந்து யூஎஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ஸ் த்ரோயின்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் வந்து உதவி பண்ணுச்சு. அவங்களோட லா படி பப்ளிக் லா 480 PL 480 மூலமா ஸ்கீம்ஸ் டு இந்தியா டூரிங் அசஸ் பண்ணிச்சு. அது வந்து PL 480 அந்த ஸ்கீம் மூலமா இந்தியாவுக்கு வந்து அசஸ் பண்ணி எப்போனா முன்னாடி ஆஃப் 1960. இதை தான் வந்து ஷிப் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கும் ஷிப் டு மவுத் கப்பல்லேருந்து வாய்க்கு வர்றது அந்த ப்ராசஸ் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, இது மாதிரியே சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷனை வந்து என்ன சொல்லுவாங்க, ஷிப் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, the growing country with mass population are perceived to be a potential candidate for revolution. அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ அதிகமாக பாப்புலேஷனில் ஒரு அங்கராக இருக்கிற கண்ட்ரி தான் வந்து என்ன சொல்கிறது கரெக்டான கேண்டிடேட் ஃபார் பர்சைவ்ட்னா கருதப்பட்டது டு தி த கேண்டிடேட் ஃபார் ரெவல்யூஷன் புரட்சிக்கு. அதனால் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபிலாந்த்ரபிக்கெல்லாம் மனிதநேய ஆர்கனைசேஷன் லைக் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஃபார்முலேட்டுன்னா என்ன சொல்கிறது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழி வகுத்து பிளான் டு இன்க்ரீஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி பை இன்ட்ரடியூசிங் ஹை ஈல்டு வெரைட்டிஸ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே அந்த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஃபார்டு ஃபவுண்டேஷன் வந்து இது ரெண்டுத்தையும் ஹெல்ப் பண்ணுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இது என்ன பண்ணாங்கன்னா வீட்டு கோதுமையும் ரைஸையும் வந்து ஈல்டு வெரைட்டியை வந்து இன்ட்ரோ பண்ணுது. இந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒரு செலக்டிவ் டிஸ்ட்ரிக்ஸில் எங்கே வந்து நீர் பாசனங்கள் இருக்கோ அந்த இடத்துல அஷ்யூர்டாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்குன்ற இடத்துல. த ரிசல்ட் வாஸ் ப்ராமிசிங் அண்ட் ப்ரோக்ராமிங் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு கவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். இந்த ரிசல்ட் வந்து ப்ராமிசிங்காக இருந்தது. அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க டு கவர் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ். இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையானமாக இருந்ததுனால மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் வந்து நடந்தது அண்ட் கண்ட்ரி வந்து வழிவகுத்தது. பேவிங் வேனா வழிவகுத்தது ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்ஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். இன்க்ரீசிங் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை இன்க்ரீசிங் ஏரியா கல்டிவேட்டட் வித் IHV of rice and wheat and rice has also increased in the yield of major cereals crops. இப்போ வந்து இதனால் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் வந்து பிறந்தது. கண்ட்ரி வந்து வழிவகுத்தது ஃபார் பேவிங் வேணால் வழிவகுத்தது ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்ட், தனக்கு தானே தேவையான பொருளை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான ப்ரொடக்ஷனில் வந்து இருந்தது. இப்போ ஃபுட் கிரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதை வந்து லார்ஜ் ஏரியாவுக்கு, அதாவது இந்த இடத்துல போட்டு நல்லா வந்துச்சு, அதை அப்படியே இன்னும் பரப்பி அளவை வந்து பெருசு பண்ணாங்க. ரைஸு வீட்டையும் வச்சு. அது மட்டும் இல்லாமல் மேஜர் சீரியல் கிராப்ஸோட இதுவே வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இது கூடவே ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின்ஸ் வாஸ் லிட்டில் மோர் தேன் இன் ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின் வாஸ் a little more than in 98 மில்லியன் ஹெக்டர் வந்து எப்போ இருந்ததுன்னா 1950s. கண்ட்ரி வந்து வாஸ் ப்ரொடியூசிங் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா 54 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆவரேஜ் ஈல்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின் வந்து ஒரு ஹெக்டருக்கு பார்த்தோன்னா 547 kg மட்டும்தான் இருந்தது. இந்த ஃபுட் சுச்சுவேஷன் வாஸ் ஸ்டெடிலி இம்ப்ரூவ்ட் ஆச்சு இந்த 65 வருஷத்தில். ஏரியா அண்டர் ஃபுட் கல்டிவேஷன் ஏரியா வந்து பார்த்தோன்னா முன்ன வந்து 98 மில்லியன் ஹெக்டர் தான் இருந்தது. இப்போ வந்து அதே 122 மில்லியன் ஹெக்டர்ஸாக இதுவாக இருக்குது. அதோட ஈல்டு பார்த்தோன்னா 5 மடங்கு அதை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈல்ட் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் 4-fold பிட்வீன் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு இப்போக்கும் 5 மடங்கு அந்த டைம்லேருந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1947 இப்போத்துக்கும் பார்த்தோன்னா 4 மடங்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லாங்க. எதனால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமானது பாசிபிள் காரணம்னா HYV ப்ரோக்ராமால தான். விச் வாஸ் இது வந்து ஒரு பேக்கேஜாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தொகுப்பா. அது என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்ட்ரொடக்ஷன் ஃபெர்டிலைசர் வந்து இன்ட்ரொடியூசிங் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஐ ஈல்டிங். இப்போது இந்த ஐ ஈல்டிங் வெரைட்டிக்கு வந்து எந்த ஃபெர்டிலைசர் போட்டால் ரெஸ்பான்சிவாக இருக்குமோ அந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ் அண்ட் வீட்ஸு, அவைலபிலிட்டி ஆஃப் சப்சிடிஸ் கெமிக்கல் ஃபார் ஃபார்மர்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து அந்த ஈல்டிங் வெரைட்டி ஃபெர்டிலைசர் ரைஸ் வீட்டு இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சப்சிடிஸ் கொடுத்தாங்க அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு, அது ஃபார்மர்ஸ்க்கு. இந்த சீப்பர் ஃபார்ம் கிரெடிட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டுனா கொடுத்தாங்கன்னு அர்த்தம், வழங்கப்பட்டது டு ஃபார்மர்ஸ் த்ரூ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் சொசைட்டிஸ்னால் சங்கம், கூட்டுறவு சங்கம். அது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இது சொசைட்டினா கோஆப்ரேட்டிவ் சங்கம். அதே மாதிரி கம்மியான வட்டியில் கடன் வந்து கொடுத்தாங்க கோஆப்ரேட்டிவ் சங்கத்தினாலும் சொசைட்டிக்கு மூலியம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போயே வந்து அதுக்கான இது வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டேட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிடும். இப்போ அவங்க வந்து வேணால் வெளியே உள்ளே வாங்கிக்கலாம், வெளியே விற்றுக்கலாம். ஒருவேளை ரேட்டு வெளியே அவங்களால விற்க முடியலன்னா இவங்க கவர்மெண்ட் கிட்டே இருக்கிற ஃபுட் FCI வந்து கிட்டே விற்றுடலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூஜ் ஸ்டோரேஜ் குடோன்ஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் பில்ட் பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். அதாவது வந்து பஃபர் ஸ்டாக்னால் இப்போ ஒரு அத்தியாவசியமாக ஒரு தேவைப்படுதுன்னா அப்போ அந்த ஃபுட் கிரெயின்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்றதுனால பயங்கரமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்குவாங்க ஆர்வ சீசன் அப்போது. இதை வந்து எல்லா வருஷத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. Minimum support price வந்து fixed by expert by group for particular crop considering various costs involving in the cultivation of crop. After announcing the MSP, the state will open procure. ஒரு இடத்துல இதை வந்து நான் சிம்பிளாக கதையாக சொல்லிடுறேன். இப்போ MSPன்றது வந்து மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை எக்ஸ்பர்ட் குரூப்பால் வந்து ஃபிக்ஸ்பட் பண்ணுவாங்க. பர்டிகுலர் க்ராப்புக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்டிவேஷன் ஆகிறதுக்கு அந்த செலவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த குரூப்பே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ வந்து MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இது வந்து உங்களுடைய
செலவெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இதில் லாபம் வர்றதெல்லாம் இதில் கிடையாது. ஓகே, ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஏதாவது இந்த எங்கே வந்து அதிகமாக அந்த இடத்த அந்த ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, அது எங்கே அதிகமாக கிடையாது, அங்கே சென்டரில் வந்து ஒரு எஃப்சிஐ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா விவசாயிகள் வந்து வெளியே போய் விற்கலாம். அவங்களுக்கு லாபம் வராத பட்சத்தில் இல்லை ரொம்ப கம்மியாக கேட்குற பட்சத்தில் எஃப்சிஐயில் விற்றீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு விலையை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அக்கம்பனிஸ்டு பை அப்ரோப்ரியேட் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இந்த டெய்ரி போல்ட்ரி ஃபிஷரி செக்டர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் மட்டும் இது பண்ணாமல் விரிவான இன்க்ரீஸ் வந்து ஃபுட் கிரெயினில் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அக்கம்பனிஷனாக அதிகரிப்புடன் பை அப்ரோப்ரியேட்னா பொருத்தமான நியூ டெக்னாலஜியும் வந்து பார்த்திங்கன்னா டெய்ரியில் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்புலலாம் வந்து மீன் வளர்ப்புலாம் சேர்த்து அதையும் டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இதோட ரிசல்ட்டாக மில்க் ப்ரொடக்ஷன் இம்பார்ட்டண்ட். இதுதான் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா 8 மடங்கு ஆச்சு. மில்க் வந்து பார்த்தோன்னா 8 மடங்கு ஆச்சு. எக்கு வந்து பார்த்தோன்னா 40 மடங்கு வளர்ந்துச்சாம்மா. எக் ப்ரொடக்ஷன் வந்து 40 மடங்கு வளர்ந்துச்சான். ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா 13 மடங்கு வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க இண்டிபெண்ட்லேருந்து அண்ட் மிட் 2000s. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா குட் நாட் சக்சீட் இன் அட்டைனிங் செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்த பல்சஸ்லேயும் ஆயில் சீட்ஸ்லேயும் அதால் செல்ஃப் சஃபிஷியன்ஸ் அடைய முடியலை. இந்தியா டிபெண்ட் ஆன் இம்போர்ட் டு மீட் த ரிக்குவயர்மெண்ட். இதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயுமே வந்து மில்கில் 8 மடங்கு, எக்கில் 40 மடங்கு, ஃபிஷ்ஷில் 13 மடங்கு இன்க்ரீஸ் ஆனது. இந்த ஆயில் அண்ட் பல்சஸில் மட்டும் பார்த்தோன்னா அதால் வந்து பண்ண முடியலை, அது இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பிடிஎஸ் சிஸ்டம். பிடிஎஸ் வந்து பார்த்தோன்னா பிடிஎஸ்னால் என்ன, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அது என்ன சொன்னாங்க, பொது வழங்கல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொது வழங்கல் முறை. பிடிஎஸ் வந்து தமிழ்நாடு அடாப்ட் பண்ணது வந்து யூனிவர்சல் பிடிஎஸ். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா டார்கெட்டட் பிடிஎஸ் வந்து இது பண்ணிக்காங்க. யூனிவர்சல் பிடிஎஸ்னால் என்னென்னா எல்லா ஃபேமிலி கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்குமே என்டைட்டில்டுனா என்ன, வைத்திருக்கும் எல்லாருக்குமே இப்போ வந்து சப்ளைஸ் ஃப்ரம் பிடிஎஸ். சப்ளைஸ்னால் பொருள்கள் வழங்கப்படும் வந்து பிடிஎஸ் சிஸ்டம் பண்ணுவாங்க. டார்கெட்டட் பிடிஎஸ்னால் பெனிஃபிஷரி வந்து ஐடென்டிஃபை பண்ணி, பெனிஃபிஷரியஸ்னால் அந்த பயனாளர்கள் ஐடென்டிஃபை பண்ணி எதனா சர்டன் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாவை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்டைட்டில்னால் வழங்குவாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. Both union and state government subsidized the supplies distributed through PDS. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அந்த சப்சிடிஸை வந்து சப்ளைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத வந்து கொஞ்சம் சப்சிடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அரிசி கோதுமை வழங்குறோன்னா அதுக்கான ஒரு சப்சிடி வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதோட லெவல்னால் என்ன சொல்லுவாங்க, அதோடைய எப்படி சொல்கிறது, லெவல்னால் நிலை. அது எந்த நிலையும் குவான்டம்னா அளவு. இந்த நிலையும் அளவும் பார்த்தா சப்சிடிஸ் பார்த்தோன்னா வேரி ஆகும் ஸ்டேட் டு ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்சிக்வெண்ட்லி அப்படின்னா மேலும் நேஷ்னல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம படிக்கிற எல்லா கான்செப்டுமே இதிலே சரியாக போகுது. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பாஸ்ட் இன் 2013. நம்ம இங்கே இயர் மேரேஜ் டேட் சும்மா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். பாஸ்ட் பை இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2013. NFSA கவர் 50% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்னா குடும்பங்கள், 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இவங்க எல்லாரையும் வந்து இது கவர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ பாஸ் ஆகுதுன்னா 2013. கரெக்டாக டேட் சொல்லணும்னா 27 அக்டோபர் 2013. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகுது. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 27 அக்டோபர் 2013. இது வந்து 50% வந்து அர்பன்லேயும் 75% ரூரல்லையும் கவர் ஆகுது. இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பங்கள் இஸ் நோன் அஸ் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஐடென்டிஃபை பேஸ்ட் ஆன் செட் ஆஃப் க்ரைட்டீரியா. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள், ஒரு சில க்ரைட்டீரியா அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, அது மூலிமா எந்தெந்த குடும்பங்கள் மேட்ச் ஆகுது அதை தான் அவங்க ஹவுஸ் ஹோல்ட் சொல்கிறாங்க, அதுதான் அத்தனை % கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. ஓகே,
ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆர் த ரைட் டு ஃபுட் சப்ளை த்ரூ. ப்ரியாரிட்டியாக இருக்கிற அவங்க சொல்கிற அந்த ப்ரியாரிட்டியாக இருக்கிற அவங்களும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ டார்கெட்டடுக்கு அது பிரச்சனை கிடையாது. கரெக்டாக அந்த ப்ரியாரிட்டி அங்கே போய் சேர்ந்துடும். யூனிவர்சல் பிடிஎஸ் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடிஸ் கொடுக்குதுன்னா, அரிசிக்கு 3 ரூபா, அரிசியோட சப்ளைஸ் பொருளோட விலை எவ்வளோன்னா அரிசிக்கு 3 ரூபா, கோதுமை 2 ரூபா, தானியங்கள் திணைக்கு பார்த்தோன்னா 1 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. தமிழ்நாடு பார்த்தோன்னா யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் பிடிஎஸில் அரிசி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா கார்டருக்கும் கொடுக்குது. இது எப்போ பாஸ் ஆச்சுன்னு இருக்க பாருங்கள். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்போ பாஸ் பண்ணாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்ட 27 அக்டோபர் 2013 போட்டதை இவங்க 1 நவம்பர் 2016 தான் பாஸ் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆஃப்டர் ஹோல்டிங் அவுட் ஆஃப் 3 இயர்ஸ் கழிச்சு தான் இவங்க பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணது 22 அக்டோபர் 2013 என்ஃபோர்ஸிங் மாடிஃபைங் இட்ஸ் ப்ரொவிஷன். கொஞ்சம் இது மாடிஃபை பண்ணி அது பண்ணதாக சொல்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டேட் த கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சான். இதுதான் லாஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை இதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. Role of consumer cooperatives in food security. Consumer cooperatives plays an important. Consumer cooperative என்ன? நுகர்வோர் கூட்டுறவு. கன்சியூமர்னா நுகர்வோர், கோஆப்ரேட்டிவ்ஸ்னா கூட்டுறவு. Consumer cooperatives play an important role in the supply of quality goods at reasonable rate to common people. இவங்க தான் பார்த்தோன்னா குவாலிட்டியான கூட்ஸ் பொருளில் ஒரு ரீசனபிள் ரேட்டில் காமன் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. கோஆப்ரேட்டிவ் இப்போ கற்பகம் கோஆப்ரேட்டிவ் மருந்துகளை சப்சிடி விலையில் கொடுப்பாங்க. இப்போ கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, ஒரு வெளியே இருக்கிற விலையை விட அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. There is a 3-tier structure of consumer cooperative society. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தோன்னா 3 டைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 டைப் பார்த்தோன்னா ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், 3 டயர். ஓகே, ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னால் முதன்மையான கன்சியூமர்னால் நுகர்வோர், கோஆப்ரேட்டிவ்னா கூட்டுறவு, சொசைட்டினா சங்கம். ஓகே, அடுத்தது சென்ட்ரல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் கடைகள். ஓகே, ஸ்டேட் லெவல் கன்சியூமர் ஃபெடரேஷனாக கூட்டமைப்பு. மோர் தென் 50,000 வில்லேஜஸ் லெவலில் சொசைட்டி எங்கேஜ் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் இன் ரூரல் ஏரியா. இந்த ஸ்கீம் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஆல் ஃபேர் ஷாப் நியாய விலை கடை தமிழ்நாடு ரன் பை கோஆப்ரேட்டிவ்ஸ் 94%. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தத்தில் நியாய விலைக்கடையில் 94% யார் பண்ணுறா? கோஆப்ரேட்டிவ்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் கூட்டுறவு சங்கங்களால் தான், கூட்டுறவால் தான் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பஃபர் ஸ்டாக்னால் என்னென்னா, இப்போ ஃபுட்டு கிரெயின்ஸ், கோதுமை, அரிசி இது எல்லாத்தையும் ப்ரொக்வயர்ட்னா வாங்கிறது. ப்ரொக்வயர்டுனா அது எப்படி சொல்கிறது? வாங்கிக்கிறது. விவசாயிங்க கிட்டேருந்து வாங்கி அதை பார்த்தோன்னா இவங்க வச்சுக்கிறது. ப்ரொக்வயர்டு பை த கவர்மெண்ட் த்ரூ FCI. இது இப்போனா வீட்டுக்கு எந்த ஸ்டேட்டில் அதிகப்படியாக ப்ரொடக்ஷன் ஆகுதோ அந்த ஃபார்மர்கிட்டேருந்து காசு கட்டி வாங்கிக்குவாங்க. இப்போ ப்ரைஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அப்போது அந்த ஃபார்மர் விற்றாங்கன்னா வாங்கிக்குவாங்க. எவ்ரி இயரும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணும் கவர்மெண்ட்டு பிஃபோர் த சோயிங் சீசன் டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் டு ஃபார்மர்ஸ் ஃபார் ரேசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கிராப்ஸ். இது எப்போவுமே எப்போ சொல்லணும்னா விதைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லும். இது இப்படி பண்ணுறதுனால இன்சென்டிவ்ஸ் கொடுக்குது ஃபார்மர்ஸ்க்கு ஃபார் ரேசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கிராப்ஸ். இப்போ ஒருத்தங்க சொல்லி பண்ணுறாங்கன்னா இவர் நிறைய ஈல்டு அதிகமாக கொண்டு வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குது. ஓகே, நான் பர்ச்சேஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கிரானரிஸில். இந்த இப்போ பஃபர் ஸ்டாக்னால் என்னென்னா
டிஸ்ட்ரிபியூஷனாக இப்போ எதாவது தேவைப்படுது, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு தேவைப்படுது, ரொம்ப புவராக இருக்குது, ஒரு இல்லைன்னா ஒரு வெள்ளம் வந்துடுச்சு, இல்லை வந்து இப்போ இந்த கொரோனா அது மாதிரி எதனா சம்திங் அது மாதிரி எதனா பட்சத்தில் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க, இதுலேருந்து அரிசி எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. பர்ச்சேசிங் பவர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, பர்ச்சேசிங் பவர் இஸ் அ வேல்யூ ஆஃப் கரன்சி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த கூட்ஸ். இப்போ வந்து இங்கே ஒரு தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு தேங்காய் வந்து அமெரிக்காவிலேயே, இந்த ஒரு தேங்காய் வந்து இது ஒரு டாலர்லேயோ இதை வந்து ருப்பியில் வாங்கினாங்கன்னா, இப்போ இதுக்கு எத்தனை தேங்காய் வாங்கணும், இப்போ ஒரு டாலருக்கு எத்தனை தேங்காய் வாங்குறாங்க, அதே அந்த டாலர் மதிப்புக்கு இங்கே எத்தனை தேங்காய் வாங்குறாங்க, இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறாங்க. இந்த சர்வீஸ் இப்போ ஒரு மணியால் கொடுக்க முடிய ஒரு சர்வீஸ் தான் அதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் விலை வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து கம்மி ஆச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஒன்றும் இல்லைப்பா, இப்போ அரிசியோட விலை வந்து கம்மியாக இருக்குன்னா எல்லாருமே வாங்குவாங்களா? இதே அரிசியோட விலை அதிகமாக இருந்தால் யாருன்னா வாங்குவாங்களா? அதுக்கான ஆளுங்க மட்டும்தான் வாங்குவாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது பர்ச்சேசிங் பவர்னால், பாப்புலேஷன். இப்போ நம்ம ரொம்ப பாப்புலேஷனாக இருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 1000 பேருக்கு வந்து இதோட பாப்புலேஷன் ரேஷியோவில் 1.7% வந்து பர் 1000க்குன்னு சொல்லியிருக்கு. பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குன்றாங்க. பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாக, சப்ளை வந்து அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியல, அதனால் நார்மல் ப்ரைஸை விட அது வந்து ஹையஸ்ட்டாக விற்கிறோம். இதனால் வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து எஸ்பெஷலி ரூரல் பாப்புலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல்னால் தேவையான குட்ஸ்கள் ஈவன் பார்த்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிட்டே இருந்தாலும் ஜிடிபியில் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இந்தியன் எக்கானமி வந்து நல்லா தான் இருந்தால் கூட ஸ்டெடி இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட். இப்போ ஒரு வெங்காயத்தோட விலை வந்து 70 ரூபா இருக்குன்னா the continuous rise in the price erode the purchasing power and adversely affect the poor people. இப்போ ஒரு வெங்காய விலை 20 ரூபா இருந்தால் எல்லாரும் வாங்குவாங்க. இதே அந்த வெங்காய விலை 70 ரூபான்னு எப்போவுமே இருந்தால் அந்த வெங்காயமே வாங்கவே வேணாண்டான்னு விட்டுருவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு கூட்ஸ் சொன்னால் ஒரு விலை வந்து டிமாண்ட் ஆஃப் த கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேசிங் பவரும் பார்த்தோன்னா அஃபெக்ட் ஆகும். இப்போது எல்லாருக்கும் வந்து வண்டி வேலை, இப்போ எல்லாருக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெட்ரோல் விலை ஏறுது இல்லவா, அதனால் இப்போ எல்லாருக்குமே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குகிறோம், அதோட விலை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதோட தேவை வந்து அதிகமாக இருக்குன்னா அதோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட வண்டியோட விலையும் அதிகமாச்சுன்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? எத்தனை பேர் வாங்க முடியும்? அதுக்குன்னு அவளை மட்டும்தானே வாங்குவேன். இதே தேவை அதிகமாக இருந்து விலை கம்மியாக இருந்துச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாருமே வாங்குவாங்க. அப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் வண்டி அதோடைய யூசஸ் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து தேவை அதிகமாக இருந்து விலை கம்மியாக இருந்து எல்லாருமே வாங்குவாங்க. தேவை அதிகமாக இருந்து விலையும் அதிகமாக இருந்தால் அது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வாங்கவே மாட்டாங்கன்னு இல்லை, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வாங்குவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. Price of good affect that value of currency. Goods affects value of the currency. When the price வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா the purchasing power வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் சொன்னேன்ல இப்போ அதுக்கு முன்னாடி, அதே தான் அந்த கடைசியாக வந்து வேல்யூ ஆஃப் த கரன்சியும் வந்து கம்மியாயிடும். அதுதான் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் த கூட்ஸும் வந்து டிக்ளைன் ஆகிடும். கூட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்ச்சேசிங் பவரும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஹியூஜ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இன் இந்தியன் எக்கானமி. த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் அசட் ஓன்டு பை அதாவது பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் டிஸ்பாரிட்டினா ஒரு சமமான இல்லாமல் இருக்கிறது தான் அந்த டிஸ்பாரிட்டின்னு சொல்லுவாங்க. இன்கம் வந்து பார்த்தோன்னா டாப் 10% இருக்க இந்தியனோட டாப் பணக்காரங்களோட அசட்ஸையும் இன்கமையும் கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாரும் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வாங்குற விதமும் இவங்க வாங்குற விதம் வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறாங்க. பர்ச்சேசிங் பவர் வந்து அஃபெக்ட் ஆகுது பை பாவர்ட்டினால். அன்இக்குவல் ஒரு சமமாக வந்து எல்லாருக்கும் பணம் கரெக்டாக இல்லாமல் பணக்காரனுக்கு அதிகமாகவும் ஏழை கம்மியாக கிடைக்கிறது தான் இதோட டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா இஸ் ரிலேட்டட் டு த பர்ச்சேசிங் ப்ரைஸ் பேரிட்டி.
concept purchasing power வந்து related to purchasing price parity. Economic theory estimate the amount that the need to readjust the price of the items. ஓகேவா, இதில் பார்த்தோன்னா அதான் ஒரு டாலரில் தான் இதை வந்து கணக்கிடுவாங்க. பர்ச்சேசிங் பவர் வந்து எப்போவுமே டாலரில் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்தியா, ஃபஸ்ட்டு வந்து சைனா, செகண்ட் யூஎஸ், தேர்ட் இந்தியா, இப்போ வந்து 2025 டேட்டா படி ரஷ்யா வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் 2018. நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி எப்போ? நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து எப்போ? 2018. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எப்போ? 2013. ஸ்டேட் கவர்மெண்ட் இது எப்போ? நவம்பர் 1, 2016. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட் வந்து 27 அக்டோபர் 2013. ஓகே, அது வந்து அக்ரி பாலிசி வந்து நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து 2018. Government has decided to remove export restriction on most organic and procedure agriculture product. Government has decided to remove export restriction on most organic and procedure agriculture product. Agriculture policy வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி 2018 படி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஆர்கானிக்னா கரிம அண்ட் ப்ராசஸ்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இப்போ வந்து ஒரு தேங்காவாக கொடுக்காம அதை இளநீர் போட்டு ஜூஸ் ஆக்கி மில்க் ஷேக் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க, இந்த டீனில் அடைச்சி, அதுக்கான இதுவை வந்து பார்த்தோன்னா நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா த மெயின் ரீசன் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி ஆஃப் ஏ கண்ட்ரி இஸ் மோஸ்ட்லி டிசைன்டு ஃபார் ரைசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இது எதுக்காக வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னா, ஃபார் ரைசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சரை வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. த லெவல் ஆஃப் த இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த, அதாவது வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் கொஞ்சம் சம்பாதிக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க பழகுது. அதுவும் சரி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, டிஃபைன் டைம் ஃப்ரேமில் வந்து பீப்புள் வந்து கொஞ்சம் இன்கம் வந்து ஈட்டட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாலிசி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆல்ரவுண்ட் எல்லா பக்கமாகவும் அன்காம்ப்ரிஹென்சிவ் விரிவான டெவலப்மெண்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டர், பரந்த டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து பாலிசி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணன்றதை சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் வந்து சும்மா கதையாக தான் இருக்கும், சும்மா அப்படி லைட்டாக பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரைசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்புட்ஸ்னால் என்ன? உற்பத்தி திறனின் உள்ளிடுப்பு வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. improve the productivity of input, so purchasing like high yielding seeds, high yielding variety seeds, fertilizer, pesticide, irrigation products, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ணாதான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. வேல்யூ அடிஷன் பர் ஹெக்டர். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து இன்க்ரீஸ் பர் ஹெக்டர் வேல்யூ அடிஷன் பை ரைசிங் த, இப்போ ஒரு ஹெக்டர்னால் என்ன, 2.347 ஏக்கர்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ஹெக்டர் சொல்கிறோம். ஒரு ஹெக்டர் வந்து 2.347 ஏக்கர்ஸ். ஓகே, ஏக்கர்ஸ் தான் வந்து ஹெக்டரு. இப்போ இதை வந்து நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து ஜென்ரல் அண்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் இன் பர்டிகுலர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து ஜென்ரலாக ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் இன் பர்டிகுலர் அவங்கள்தையும் வந்து பார்த்தோன்னா ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்படி ரைஸ் பண்ணால் இதோட வேல்யூ அடிஷனாக வந்து இதோட மொத்தமாகவே வந்து எல்லாருமே இதே மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் பீப்புள்.
இன்ட்ரெஸ்ட்னா கடன், அதை இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பாலிசி என்ன சொல்கிறது, இப்போ எங்கன்னா கந்து வட்டி கடன் வாங்கிட்டு ரொம்ப நஷ்டம் ஆகிறாங்களே, அது மாதிரி இல்லாமல் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து கடன் உதவி கொடுத்து உதவணும்னு சொல்கிறாங்க. மாடர்னைஸ் அக்ரிகல்ச்சர் செக்டர், இப்போ நிறைய மாடர்ன் டெக்னாலஜியை வந்து அக்ரிகல்ச்சரில் அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹை ஈல்டு வெரைட்டியில் ஃபெர்டிலைசரில் இது மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன்னா என்னென்னா இது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது, என்விரான்மெண்ட்டை பாழாக்காமல் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்றாங்க. ரிமூவிங் பியூரோக்ராட்டிக்கல் அப்டக்கிள், இப்போ வந்து இப்போ ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு அரசாங்கத்துக்கிட்டேயும் போய்ட்டு எனக்கு லோன் வேணும் இல்லை அது மாதிரி கேட்காம ஒரு டைரெக்டாக வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையோ செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டியூஷன்லையோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். லான்ச்டு பை யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூஎன்டிபி, யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை. அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், OPHI, ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணிச்சு, 2010. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து லான்ச்டு பை யூஎன்டிபி, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், OPEC. ஓகே, இது வந்து எப்போனா 2010. இது பேசிக் ஃபிலாசபி பார்த்தோன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MPI, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த ஐடியா தட் பாவர்ட்டி இஸ் நாட் யூனிடைமென்ஷனல், தட் இஸ் ரேதர் மல்டி டைமென்ஷனல். வந்து ஒருத்தன் வந்து பாவர்ட்டி ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் கிடையாது, நிறைய ரீசன் இருக்குது, நிறைய பலதரப்பட்ட மாதிரியும் ஒரு பாவர்ட்டியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் ஃபேக்டர் தட் கான்ஸ்டியூட் புவர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டிப்ரைவ்டு சச்சஸ். இப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா புவர் பீப்புள் வந்து நிறைய விதமான ஒரு விஷயத்தை வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க. டிப்ரைவ்டுனா அச்சுறுத்துது, எதுனா ஹெல்த்து, பாவர்ட்டி, ஒரு புவராக இருக்கிற பீப்புளை எதெல்லாம் அச்சுறுத்துதுன்னா டிப்ரைவ்டுனா ஹெல்த்து, எஜுகேஷனு, லிவிங் ஸ்டாண்டர்டு, இன்கம்மு, வேலை இல்லாமல் இருக்கிறது, குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த வயலன்ஸ், இது எல்லாமே அவங்கள த்ரெட் பண்ணுதுன்னு சொல்லி யார் சொல்கிறதுனா UNDP அண்ட் OPEC, ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து இது மாதிரி சொல்லுது. ஓகே, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா லாஸ்ட் டெக்கேடாக வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வந்து ப்ராவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து 3 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸிஃபிகேஷனும் இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி இன்னொன்று 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ், நுகர்வோர் கோஆப்ரேட்டிவ், கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் 3 விதமாக படிச்சிருப்பாங்க. அதுவும் இதுலேயும் இது மாதிரி இருக்குது. ஹை பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட், மோர் தென் 40% ஆஃப் பீப்புள் லிவிங் பிலோ, 40% மேலே இருந்தால் அது வந்து ஐ. மாட்ரேட் வந்து எவ்வளோ, ஓகே, மாட்ரேட் பார்த்தோன்னா 30 to 40%. மாட்ரேட் வந்து 30 to 40%. அதே மாதிரி லோ வந்து பார்த்தோன்னா பிலோ 30% இருந்தால் வந்து இது 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து 3 டைமென்ஷன் ஆஃப் பாவர்ட்டி, மல்டி டைமென்ஷன் ஆகும். ஒரு ப்ராவர்ட்டி கணக்கணிக்கணும்னா இதெல்லாம் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனில் ஒரு இண்டெக்ட். ஹெல்த்தில் வந்து பார்த்தோன்னா நியூட்ரிஷன், சைல்டு மார்ட்டாலிட்டி, எஜுகேஷனில் இயர் ஆஃப் ஸ்கூலிங் எவ்வளோ படிச்சிருக்காங்க, ஸ்கூல் அட்டண்டன்ஸு, லிவிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா குக்கிங்கு, ஃபியூவல்ஸு, சானிடேஷனு, வாட்ரு, எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோரு அண்ட் அசட்ஸ்னால் பணம், இதெல்லாம் வச்சு அதை வந்து கணக்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் 1990க்கு அப்புறம் இந்த பாவர்ட்டி வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ரூரல்லையும் அர்பன்லேயும். இந்த ஸ்டேட் ஆஸ் ஸ்மாலர் ஷேர் இன் இந்தியா புவர் ரிலேஷன் டு இட்ஸ் பாப்புலேஷன். ஓகே, அந்த பாப்புலேஷனுக்கு அப்புறமா தமிழ்நாடு வந்து புவரோட நிலைமை வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 2005க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பாவர்ட்டி எராடிகேஷன் இன் தி ஸ்டேட் ஹஸ் பின் ஃபர்தர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்திருக்கு. 2014 to 2017 வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து இதை வந்து எராடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாவர்ட்டியில்.
இந்த கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். இந்தியா தமிழ்நாடு பார்த்தா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடாக இந்தியாவுக்கா வந்து ஒரு மாடலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காஞ்சிபுரம், செகண்டு சென்னை, தேர்டு வந்து கடலூர், ஃபோர்த்து கோயம்புத்தூர், ஃபிஃப்த்து வந்து நாகப்பட்டினம், கடைசியாக பார்த்தோன்னா அரியலூர் 28, விருதுநகர், ராமநாதபுரம், தர்மபுரி பெரம்பலூர், தர்மபுரி தான் ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. போரஸ்ட்டு பிளேஸில் பாவர்ட்டிலே வந்து அதிகமான மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் தர்மபுரி தான் ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது. ஹையஸ்ட்டு பார்த்தோன்னா காஞ்சிபுரம். ஓகே, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா ஃபுட் செக்யூரிட்டி இன்க்ளூட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி டூ. In earlier the food security include nutrition security too. Though our country has reached self-sufficient in food production and the nutrition status of the population not seen corresponding level of the improvement. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட்டு மட்டும் இருந்தால் போதாது, அது கூட வந்து ஒரு நியூட்ரிஷனும் வேணும்னு சொல்லிட்டு தான் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து சொல்லியிருப்பார். நம்ம யூஎன்டிபி வந்து ஒரு டெஃபினேஷனே கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு சில ஃபேக்டர் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனையும் ஆட் பண்ணியிருப்பார். யார்? நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். அவர் என்ன சொல்லியிருப்பார், இப்போ வந்து நம்ம என்ன தான் ஃபுட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாலும் நியூட்ரிஷனை நம்ம அச்சீவ் பண்ணல, அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும், பண்ணால் தான் வந்து நியூட்ரிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இன் 2015 2016 வந்து பார்த்தோன்னா ரூரல் உமன் வந்து பார்த்தோன்னா 60%, 27%, அர்பன் உமன் 16% ஏஜ் அந்த உமனுக்கு வந்து 15-49 வயசுக்குள்ள மால் நியூட்ரிஷனாக இருக்காங்கன்றத, அவங்களால வந்து எனர்ஜி வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணிக்கோ. ஓகே, 27%, 16% வந்து ரூரல் அர்பனு. இவங்க வந்து பார்த்தோன்னா அன்யூட்ரனைஸ்ட் ஆர் குரோனாலஜிக்கல் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில பீப்புள் வந்து மோர் தென் ஆஃப் ஆஃப் த உமன் பார்த்தோன்னா 15 to 14 வந்து அனிமிக்காக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் வந்து 60% ஆஃப் த ரூரல் அண்ட் 56% ஆஃப் த அர்பன் சைல்டு வந்து அனிமிக்காக இருக்கான்னு இருக்காங்க. 41% ஆஃப் த ரூரல் அண்ட் 31% ஆஃப் த அர்பன் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டண்டர்ட் அண்ட் தே ஆர் நாட் ரிக்வயர்ட் ஹைட் இன் கரஸ்பாண்டிங் டு வெயிட். அந்த வெயிட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நியூட்ரிஷனாக டிஃபிஷியன்சியாக இருக்காங்கன்னா அது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து முதல்ல காமிக்கிறது வந்து வெயிட் வந்து கம்மியாக இருப்பாங்க, அதுதான் சொல்கிறாங்க. 20% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏஜ் குரூப் 6 to 59 monthsக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதுமெல்லாம் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டர் வெயிட் சில்ட்ரன். இப்போ வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. நியூட்ரிஷன் பார்த்தோன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்க நல்லா வாழறதுக்கு. நேஷ்னல் லெவலில் வந்து ஹையர் எக்கனாமிக் க்ரோத்தாகவே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாலும் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் லைக் நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் த பாப்புலேஷன் அது அன்அக்செப்டபிளி ஸ்லோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிடிபி லெவலில் க்ரோத் ஆகி போயிட்டே இருந்தாலும் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லுது, நியூட்ரிஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டன்ஷியல் நம்பர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆர் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, அனிமிக்காக இருக்காங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சேனலைஸ் பண்ணி ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இதுதான் இப்போ இதில் கான்செப்டே. படித்த எல்லாத்தோட இம்பார்ட்டனே தான். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ICDS, பால்வாடி, மிட் டே மீல்ஸ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் RCH, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
அண்டர் நியூட்ரிஷன் கண்ட்ரி வந்து சரி பண்ணுறதுக்காக. தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னோடியாக பயோனியர் ரோல் இன் பிரிங்கிங் எ சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இன் த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 6 years of age, pregnant women, lactating women and adolescent girls. இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு, ஹெல்த்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்து. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பட்ஜெட் தமிழ்நாடு பார்த்தோன்னா அடுத்தடுத்த பட்ஜெட்டில் வந்து இதுக்கான இதுவை வந்து அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி கண்ட்ரிலே பார்த்தோன்னா இதுக்கான அமௌண்ட்டை வந்து அதிகம் ஒதுக்குறது மாநிலம் இது கூட இம்பார்ட்டன்ட் தான் தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. ஐசிடிஎஸ் ஸ்கீமோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராமோ தமிழ்நாட்டை பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கண்ட்ரிலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசிடிஎஸ் ஸ்கீமோ புரட்சி தலைவரோட மிட் டே மீல் ஸ்கீமோ நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். ஓகே, புரட்சி தலைவர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிசி வந்து பார்த்தோன்னா முன்னோடி மாநிலம் இது ஐசிடிஎஸும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக முன்னோடி இதுவாக திகழ்து. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அதோட பாலிசி ஃபார் மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு, அதான் சக்தி குறைபாடு இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் லாங் டேர்ம் மல்டி செக்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எலிமினேட்டிங் மால் நியூட்ரிஷன், இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இந்த கோல் என்னென்னா ரெடியூசிங் ஹியூமன் மால் நியூட்ரிஷன் ஃபார் ஆல் டைப் ஆஃப் த லெவல் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லணுன்றது தான் இதோட கோலாக இருக்குது. ஐசிடிஎஸ்னா பால்வாடி அங்கன்வாடி அது பார்த்தோன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அது வந்து பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 54439 சைல்டு சென்டர்ஸ் கம்ப்ரைசிங் அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் 4940 மினி அங்கன்வாடி வந்து இருக்குன்றாங்க. 434 சைல்டு டெவலப்மெண்ட் பிளாக்ஸ் இருக்குது. 385 ரூரல், 47 அர்பன் அண்ட் 2 ட்ரைபல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. With steady expansion into unreached area, increasing coverage of marginalized group and enhancing allocation on large goal. One of the world's largest program of the kind. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த கவரேஜ் ஆஃப் மார்ஜினலைஸ்டு குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ஹான்ஸ் பண்ணுது அலோகேஷன் அண்ட் என்லார்ஜ் ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ். ஐசிடிஎஸ் வந்து இஸ் நவ் கன்சிடர்ட் பி த ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகே, பிடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் இஸ் வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் நூன் மீல் ப்ரோக்ராம் இன் த கண்ட்ரி. ஐசிடிஎஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் திஸ் கைண்ட். இந்த மாதிரி இருக்கிறதுல இதான் உலகத்திலே சொல்கிறாங்க, வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம் ஃபார் த கண்ட்ரி ஃபார் கம்பைனிங் லார்ஜஸ்ட் அதிகமான பெருமளவு நூன் மீல் ஸ்கீம் மத்திய மீன் திட்டத்தில் வந்து இதான் அதிகம்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காகனா ப்ரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துது, ரிடியூஸ் பண்ணுது ட்ராப் அவுட்ஸு. அதர் ஸ்டேட்ஸ் வந்து இதை வந்து ஒரு மாடலாக எடுத்துகிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான இது வந்து பார்த்தோன்னா ஆன்கோயிங் ஸ்கீம் இன் தமிழ்நாடு பார்த்தோன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமு 12,000 கொடுக்குறாங்க. புவர் ப்ரெக்னென்ட் உமனுக்கு சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கலைஞர் காப்பீடு திட்டம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி. இது 2011 to இது வந்து யூனிவர்சல் ஹெல்த் கேர் டு ஆல் ப்ரொவைடிங் ஃப்ரீ மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் டிஎன்ஹெச்எஸ்பி தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து எம்ஃபசைஸ் வலியுறுத்துது ப்ரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர் சர்வீஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கும் விரிவாக வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லுது. நேஷ்னல் ரெப்ரஸி எராடிகேட்டட் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா டிடெக்ட் அண்ட் ப்ரொவைட் சஸ்டைனபிள் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் டு ஆல் லெப்ரஸி பேஷண்ட்.
சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு பார்த்தோன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசஸ்மெண்ட், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஐசிடிஎஸ். ஓகே, ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்டு, வேர்ல்டு பேங்கோட அசிஸ்டண்ட்டோட இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீமு, தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராமு, மிட் டே மீல் ப்ரோக்ராம், இது எல்லாமே நியூட்ரிஷன் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அடுத்தது வேறு எதுவும் இல்லை, மற்றபடி அதே தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.